ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கேள்விப்படுவோம். லீனியர் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லேயே இந்த வார்த்தையை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த லீனியர் ரெக்ரெஷனை என்னங்கிறது தான் நம்ம வந்து இனி இது பார்ட் 1 வீடியோ. இதை கண்டினியூஸாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய எக்ஸாம்பிள் வரைக்கும் நம்ம நினச்சலாம் பார்க்கலாம். சரி, லீனியர் ரெக்ரெஷனில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு டெஃபினிஷன், லீனியர் ரெக்ரெஷன், scatter graph, slope and intercept, least square method, example. ஸோ 1 by 1 அனுப்பிச்சிடுறோம். நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1. இதில் இன்ட்ரோடக்ஷனை அனுப்பிச்சிடுறோம், நம்ம பார்க்கலாம். சரி, இந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்த மட்டும் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரெக்ரெஷனாக என்ன, லீனியர் ரெக்ரெஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? சரி, இதில் வந்து அனாலிசிஸ் த ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 or more வேரியபிள்ஸ். ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம். 2 or more வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ்னு வரும்போது அதில் 2 வரும், ஒன்று இண்டிபெண்ட், ஒன் டிபெண்ட். அது என்னங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். திஸ் இஸ் டன் டு த கெயின் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஒன். அதாவது தெரிஞ்ச ஒரு மதிப்பு மூலமாக, ஓகேவா, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு வேரியபிள் மூலமாக அனதர் வேரியபிளோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேதர் பண்ணுறது, கேதர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல். அதுதான் நமக்கு ரெக்ரெஷன். சரி, இதில் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் வந்து மோர் டெக்னிக்ஸ் ஃபார் மாடலிங் அண்ட் அனாலிசிங் செவர் வேரியபிள். ஓகேவா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் 1 or more இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 1 மோர் வேரியபிள்ஸ் நமக்கு இருக்கலாம். இது வந்து நமக்கு பெரிதும் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ப்ரிடிக்ஷன் ஃபோர்காஸ்டிங் டூல் நமக்கு இது யூஸ் ஆகும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷனை பொறுத்த மட்டும் நம்ம ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். ஒய்ங்கிறது 1 தான், எக்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிள் நிறைய இருக்கலாம். அதான் சொல்லுவோம் 1 or more வேரியபிள். அப்போ x1, x2, x3. ஸோ அப்போ ரெக்ரெஷன் அப்படின்னாலே ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். அது எதுக்கு? இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிளை வச்சுக்கிட்டு இண்டிபெண்ட் வேரியபிள் 1 or more வேரியபிள் ரிலேஷன்ஷிப்பை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல் தான் ரெக்ரெஷன். இதனுடைய அடுத்த பார்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.